பொறுப்பை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போவே கையில் கொடுத்துட்டோம் விஜய் கையில். அப்பவே இன்னைக்கு அவர் வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் அப்போதே அவர் கையில் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டோம். தளபதி இஸ் வெரி ஒபீடியன்ட், வெரி honest, very helpful to others. I feel very proud to say that Vijay is my student. விஜய் வந்து ஒரு ரொம்ப வெரி ஆனஸ்ட் பர்சன், ஒபீடியன்ட்டு, ரொம்ப எல்லாருக்கும் ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் எந்த காலத்துலேயும் நம்ம திட்டினா கூட அது கோபத்தை காட்டவே மாட்டார். அப்புறம் ஹி இஸ் அ குட் டான்ஸர், நல்ல டான்ஸ் ஆடுவார். அப்போவே 7th 8th படிக்கிறதே நல்ல டான்ஸ் ஆடுவார். ப்ரோக்ராம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பா, நாங்கள் பிழைக்கணும் ஸ்கூலில் அப்படின்னா எல்லாம் அவரே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவார். சாஃப்டாக இருப்பார், எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவார். எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே எனக்கு நான் பார்த்தவர்களுக்கு இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணுவார். இன்ஃபேக்ட் இருக்கிற இடமே தெரியாது ஸ்கூலில். ஆக்ரோஷமாக இருக்கிற படத்தெல்லாம் பார்க்கறச்சே அந்த விஜயா இந்த விஜய் அப்படின்னு நமக்கு. குஷி, கில்லி, துப்பாக்கி, மெர்சல் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஒருத்தர் இவர் இந்த கட்டடம் கட்டுறவர் பக்கத்தில் விஜயோடைய அவங்களே அவங்க மாமி சொன்னாங்க, சுரேந்தர் ஒய்ஃபு, இவங்க தான் விஜய் என் பையன் எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்தவங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன ரோட்லேயே காலில் வந்து விழுந்துட்டார். நான் டீச்சருங்கிறத விட நான் விஜயுடைய டீச்சர்னோடனே. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. We Care Super Shield 100 Ultra. Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்களோட ஸ்கூல் டீச்சர் வசந்தா அவங்க இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட் டீச்சர் அவங்களுக்கு? விஜய் வந்து ஒரு 6th 7th படிக்கிறச்ச நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தேன். அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் 9th வேறு ஒரு டீச்சர் எடுத்தாங்க. 10th மறுபடியும் நான் எடுத்தேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அஸ் வெல் அஸ் பயாலஜி 3 சப்ஜெக்ட்டுமே நான் தான் எடுத்தேன். அதனால் விஜய் வந்து ஒரு ரொம்ப வெரி ஆனஸ்ட் பர்சன், ஒபீடியன்ட்டு, ரொம்ப எல்லாருக்கும் ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் எந்த காலத்துலேயும் நம்ம திட்டினா கூட அது கோபத்தை காட்டவே மாட்டார். அந்த மாதிரி திரும்ப சில பேர்லாம் டீச்சர்ஸ் திட்டினா கோவப்படுவாங்க, அவர் கோவமே பட மாட்டார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அப்புறம் ஹி இஸ் அ குட் டான்ஸர், நல்ல டான்ஸ் ஆடுவார். அப்போவே 7th 8th படிக்கிறதே நல்ல டான்ஸ் ஆடுவார். ப்ரோக்ராம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பா, நாங்கள் பிழைக்கணும் ஸ்கூலில் அப்படின்னா எல்லாம் அவரே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் டான்ஸ், கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ்லாம் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவார். அவரே கூட இருக்கிற ஒரு 5-6 பேர் நல்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அவளுக்கெல்லாம் இவரே கொஞ்சம் தலைமை தாங்கி நல்லா நடத்தி கொடுத்துருவார். அதனால நாங்கள் தப்பிச்சிருவோம் ஸ்கூலில். இப்போ பொறுப்பு ஒப்படைச்சிருவீங்க இந்த மாதிரி? பொறுப்பை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போவே கையில் கொடுத்துட்டோம் விஜய் கையில். அப்போவே இன்னைக்கு அவர் வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் அப்போதே அவர் கையில் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டோம். எப்படி ஸ்கூலில் வந்து எப்படி ரொம்ப செல்லமான பிள்ளையா எப்படி இருப்பார்? நல்ல சாஃப்டாக இருப்பார், எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவார். எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே எனக்கு நான் பார்த்தவர்களுக்கு இல்லை. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அவருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். இன்ஃபேக்ட் இருக்கிற இடமே தெரியாது ஸ்கூலில். சைலண்ட்டாக அப்படிதான் சைலண்ட்டு. இந்த ஆக்ரோஷமாக இருக்கிற படத்தெல்லாம் பார்க்கறச்சே அந்த விஜயா இந்த விஜய் அப்படின்னு நமக்கு தோணுது. அவ்வளோ சாஃப்டாக இருப்பார். அப்போது அதுக்கப்புறம் அப்படியே தான் இது ஹாலிவுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனார். ஆசீர்வாதம் வாங்கிட்டார். இப்போ ஸ்கூல் முடிக்கிற போது சரிப்பா நல்லபடியாக போயிட்டு வா, பெஸ்ட் ஆஃப் லக் எடுத்தோடனே ஹாலிவுட் அப்படிதான் சொன்னார். பெஸ்ட் ஆஃப் லக்கு சொல்லி அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பார்க்கல. அவள் கல்யாணத்தில் பார்த்தேன், விஜய் கல்யாணத்தில் நாங்கள் ஒரு 5 டீச்சர்ஸ் போயிருந்தோம். அது எப்படி பர்சனலாக வந்து இன்வைட் பண்ணாங்களா? பர்சனெல்லாம் வந்து இன்வைட் பண்ணி எங்கள் 5 டீச்சர்ஸ்க்கும் அவங்க பாடம் எடுத்த 5 டீச்சர்ஸ்க்கும் இது கொடுத்தாரு, இன்விடேஷன் கொடுத்தாரு. நாங்கள் சோஷியல் ஸ்டடீஸ் டீச்சர், நான் சயின்ஸ் டீச்சர், மேக்ஸு மகாலட்சுமின்னு ஒரு மிஸ்ஸு, சோஷியல் ஸ்டடீஸ் சாந்தா மாதவன் ஒரு மிஸ்ஸு, தமிழ் வந்து சுந்தரராமன் சார்னு ஒருத்தர். நாங்கள் 5 பேர் தான் கல்யாணத்துக்கு போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. பால்லோக் டீச்சர்ஸ் வரா அப்படின்னு சொன்ன உடனேயே கூட்டம், அப்படி ஒரு கூட்டம், எல்லாரையும் ஒதுக்கிண்டு எங்களை வந்து உள்ளே வர சொல்லிவிட்டு. பரவாயில்ல, நீங்கள் வந்தது தெரிஞ்சது அவங்களுக்கு சொன்னாங்க, அந்த மாதிரி நாங்கள் பால்லோக் டீச்சர்ஸ் வந்திருக்கோன்னு சொல்லுங்கள். அவங்க எப்படி தெரியும், உள்ளே இருக்கார்ல ரிசப்ஷனில். ஸோ நாங்கள் இது மாதிரி சொன்னோம், நாங்கள் பால்லோக் டீச்சர்ஸ் வரோம் அப்படின்ட்டு. சரின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் விட்டுட்டு லைனில் எங்களை முன்னாடி விட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசி
அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரிசப்ஷன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் வந்தோம். அது ஒரு நல்ல பெரிய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி இருக்கிற ஒரு தளபதி விஜய் கல்யாணத்துக்கு அன்றைக்கி போனால் நான் எல்லாருக்கிட்டையும் இதை சொல்லிடுவேன். அது உங்களுக்கு ஒரு பெருமை. ஆமாம், அது ஒரு பெரிய பெருமை கண்டிப்பா. நம்மளுக்கு. போனோம்னு சொல்லிடுவேன். அப்படி ஒரு அதுக்கப்புறம் பெரிய நடிகராக வந்து உச்சம் தொட்டப்புறம் நான் ரொம்ப பார்க்கல. இந்த ஏரியா பக்கமும் ரொம்ப வரல அவர். அங்கேயே அந்த நீலாங்கரை அந்த பக்கமே இருந்துட்டார், இந்த பக்கமே வரல. பட் ஐ யூஸ் டு அப்ரிஷியேட் இந்த கில்லி படமெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்த படம் நான். குஷி, கில்லி, அப்புறம் வந்து துப்பாக்கி, மெர்சல், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதில் ரசித்து பார்த்த படம் அது. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் எப்பயாவது பேசின தருணம் பார்த்துட்டு முடிஞ்சிச்சா? பார்க்கறதுக்கு இந்த கல்யாணத்தில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் இந்த ஆனால் அப்போ ரெகக்னைஸ் பண்ணி உங்களை ஸ்பெஷலாக பேசினாங்க? நல்லா பேசினார், சூப்பராக பேசினார். ஒவ்வொருத்தர் தனியாக 5 டீச்சர்ஸ் தான் நாங்கள் போனோம். 5 பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு கை கொடுத்து நல்லா பேசினார். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஆளானதுக்கப்புறம் பேச முடியல. நம்மளும் இந்த ஏரியாவில் இருக்கோம், அவர் அங்கெங்கேயோ நீலாங்கரையில் இருக்கிறாரு. அதனால் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுத்து. அவருக்கும் இந்த பக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. மற்றபடி வெரி வெரி ஒபீடியன்ட். என்ன சொல்லலாம், ராதர் டு சே தளபதி இஸ் வெரி ஒபீடியன்ட், வெரி ஆனஸ்ட், வெரி ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ். ஆமாம், இப்போ வந்து ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு சே தட் விஜய் இஸ் மை ஸ்டூடெண்ட்டு. அண்ட் ஐ ப்ரே லார்ட் ஆல்மைட்டி தட் ஹி ஷுட் வின் திஸ் எலெக்ஷன் அண்ட் பிகம் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் டூ குட் டு பீப்புள். இதுதான் என்னோட மெசேஜ் விஜய்க்கு. I wish that he must become a chief minister, very helpful to the people of Tamil Nadu. இப்போ நீங்கள் 3 சப்ஜெக்ட் எடுத்தேன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு நீங்கள் எடுத்த சப்ஜெக்டில் அவரோட ஃபேவரட் சப்ஜெக்ட் இது? நான் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தேன். அதில் ஃபேவரெட்டுன்னு அப்படி சொல்ல முடியாது எதுவுமே. எல்லாமே ஓரளவுக்கு அவரேஜாக நல்லா படிப்பார். என்ன மார்க்ஸ்லாம் வாங்குவாங்க? ஓஹோன்னு படிப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட் ரேங்க் அந்த மாதிரிலாம் இல்லை, அவரேஜாக பாஸ் பண்ணுவார், அவ்வளோதான். இப்போ வந்து எங்களுக்கு வெளியே பார்க்குறப்ப விஜய் அவர்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க, அப்படி பார்த்துருக்கோம். அந்த அதர் சைட் கண்டிப்பாக ஸ்கூலில் வந்து அந்த குட்டி குட்டி சேட்டைகள் பண்ணுறது அந்த மாதிரி சைலண்ட்டு தான். அவர் சேட்டை எதுவுமே பண்ண மாட்டார். நான் கூட நினச்சிப்பேன், ஏதாவது திட்டினா என்னப்பா கவனிக்காமல் இருக்க ஸ்கூலை, இது கிளாஸை அப்படின்னா, இல்லை மிஸ் அப்படின்ட்டு பேசாமல் உட்காந்துருவார். அப்படிலாம் கிடையாது. ஆமாம். எதுக்கெல்லாம் நீங்கள் திட்டிருக்கீங்க இது வரைக்கும்? என்னெல்லாம் பண்ணி திட்டு வாங்கியிருக்காரு உங்கள்கிட்ட? திட்டே வாங்கலை மேடம். ஏன்னா அவன் வந்து ஒரு இது நம்மளுடைய இந்த மாதிரி நம்ம படிக்கணும், நம்மளுடைய லிமிட் இவ்வளவு அப்படிங்கிறத உணர்ந்ததுனாலேயும் என்னமோ அவன் அந்த தன்னுடைய ஸ்கின்னை வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக படித்து காப்பாற்றின்னு விட்டான். அதுலேயும் அங்கேயும் அவன் சோட போல, விஜய் சோட போல பெரிய. பட் ஓஹோ ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது இல்லை. ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் படித்து எங்களோட பேரெல்லாம் கெடுக்காமல் இந்த ஒரு யாராவது ஃபெயிலாக இருந்தால் கூட அங்கே ஒரு 16-18 பேர் படித்தாங்க. அந்த ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் போர்டு வேண்டான்னு ஸ்டேட் போர்டாக மாற்றினாங்க அப்புறமா. அதில் வந்து அவன் நல்லா படித்து வந்துட்டார் விஜய். ஆனாலும் வந்து நம்மளுக்கு வந்து எந்த தொந்தரவும் கொடுக்கல, சொன்னபடி கேட்டு நல்லா படித்து ஓரளவுக்கு கிளியர் பண்ணி காப்பாற்றி ஃபர்தராக அவருடைய கேரியர் அப்படி விஸ்காம் படிச்சு. ஆனால் இப்போ இந்த பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களே, இவங்க கிட்ட கொடுத்தா விஜய் அவர்கள்ட்ட கொடுத்தா அவங்க சூப்பராக பண்ணிடுவாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த மொமெண்ட் எப்போ? அந்த மொமெண்ட்டை 7th பண்ணுவார் அவர். 7th 8th ஹீ டான்ஸஸ் வெல். ஸ்டேஜில் 1 or 2 ப்ரோக்ராம்ஸில் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கிறாரு. அப்போ நம்ம அதை பார்த்து நம்ம சரி, ஓ இந்த பையன் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறானே, பொறுப்பை பேசாமல் இவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நம்மளை நினைக்கிற மாதிரி பண்ணி. அப்பா விஜய் இருக்கான்ப்பா, கவலை இல்லை, அவர் பார்த்து பருப்பு எல்லாமே. அவ்வளோதான். டான்ஸ் எல்லா டான்ஸ் ப்ரோக்ராம்லேயும் அவரை சேர்த்து விட்டுற வேண்டியது. ஆனுவல் டேயில் சும்மா உட்காந்துருக்குது. நாங்கள் அப்பா எதோ திட்டுவாங்களோன்னு பிரின்ஸிபல் திட்டுவாங்களோன்னு. சூப்பராக விஜய் ஆடுறது பார்த்து எல்லோரும் பயங்கர அப்ளாஸு. அப்பாடா இன்றைக்கி முதுகு தப்பிச்சதுப்பா நம்ம முதுகு அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டுருவோம். ஓகே, அப்புறம் பிரின்சிபல் போயிட்டு ஏதாவது சொல்வார்? பிரின்சிபலும் அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு. விஜயோட அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு பிரின்சிபல். வனிதா பட், மிஸ்டர் பட் அண்ட் மிஸ்ஸஸ் பட், 2 பேரும் மங்களூர் பிராமின்ஸு. ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. சோபா சந்திரசேகருக்கு
சந்திரசேகர் சாருக்கும் எங்கள் ஃப்ரெண்டு தான். ஓகே. இப்போ இந்த ஸ்கூல்ல வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் வருதுன்னா யார் வருவா? வீட்லேருந்து அம்மா வருவாங்களா, அப்பா வருவாங்களா? பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டுக்கு இவங்க தான் வருவாங்க, சோபா சந்திரசேகர் தான் வருவாங்க. ஏன்னா அவர் அப்போ எல்லாம் ட்ராமா, அவரும் சந்திரசேகரும் நடிச்சிட்டு இருந்த காலம் தானே. டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார், ஃபிலிமு நடிச்சிட்டு இருந்தார். அது தவிர சில இதுக்கெல்லாம் இந்த இந்த என்னது ஃபிசிக்கலி ரிட்டார்டட் சில்ட்ரன் ஒரு இது நடந்தது, ஒரு காம்படிஷன் மாதிரி. அதில் இவர் சந்திரசேகர் வந்திருந்தார். நானும் அங்கே போயிருந்தேன் ஜட்ஜா. அப்போ மீட் நல்லா பேசுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. மற்றபடி நான் விசாரிப்பாரா வந்து எப்படி படிக்கிறாங்க, ஸ்கூல்ல எப்படி இருக்காங்க விஜய் அவங்க ரொம்ப அவ்வளோ விசாரிக்க மாட்டாங்க. ஃபுல்லா வந்து சோபா மேம் தான். ஆமாம், சோபா மேடம் வருவாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் பையன் வந்து படிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த படங்கள் எல்லாம் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு டைம், அப்போ இனிஷியலி வந்து நிறைய விமர்சனம் இருந்துச்சு அவங்கள பற்றி, அவங்க தோற்றத்தை பற்றி, இவங்கெல்லாம் நடிக்க வந்துட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விமர்சனம் இருந்துச்சு. அதை பற்றி ஏதாவது டிஸ்கஷன் ஸ்கூலில் நடந்திருக்கா? பசங்க பேசியிருக்காங்களா? எல்லாம் பண்ண மாட்டாங்க பசங்கள்லாம், அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு அப்போ வந்து அவர் நடிக்கிறாரே வழிய பாப்புலராக இல்லை, அதனால அவ்வளவு தெரியல. பட் அப்புறம் வந்து பாப்புலராக வந்தவுடனே எங்கள் ஸ்கூலில் அவர் இன்ஃபேக்ட் ஒரு 4-5 வருஷம் அவர் ஸ்கூலை விட்டு தாண்டி போய் கூட இது எடுத்தாங்க, இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்போ தான் நான்லாம் விஜய் டிவியில் வந்தேன். விஜயை பற்றி 4 வார்த்தை சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்கள் என்ன படத்துக்கு அது? விஜய் டிவியில் வந்து அப்போது ஒரு பர்த்டே, விஜயோடைய பர்த்டேயில் ஒரு 4 வார்த்தை விஜய் பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு எங்கள் 5 பேரையும் தான் கேட்டாங்க. நான், இந்த சாந்தா மாதவன் மிஸ்ஸு, சுந்தரராமன் சார், நாங்கள் 3 பேரும் தான் இங்கே தான் அந்த 5 ஃபேவரட் டீச்சர்ஸ் ஆஃப் விஜய் அவர்கள். நாங்கள் 5 பேரும் இன்டர்வியூ கொடுத்தோம். அப்புறம் எங்கள்கிட்ட ஏதோ ஒரு பெரிய போர்டு மாதிரி ஏதோ சைன்லாம் வாங்கிட்டு போனாங்க. 2 தடவை வந்தது விஜய் டிவியில். தவறாமல் நான் வந்து இந்த பர்த்டேயை பார்ப்பேன். இங்கே மருமக கூட சொன்னான், அம்மா நீங்கள் விஜயை பற்றிலாம் பேசுகிறீங்களேம்மா அப்படின்னு சொன்னான். அங்கே அமெரிக்காவிலேருந்துன்னு பார்த்தோம் நாங்கள் அப்படின்னு. பாடுறதுலாம் இருந்துச்சுன்னா இப்போ சூப்பரா பாடுவாங்க. நல்லா பாடுவாங்களா? நல்லா பாடுவார். என்ன மாதிரி பாடல்கள்? சினிமா பாட்டு பாடுவாங்களா இல்லை சினிமா பாட்டு தான் பாடுவார். நல்லா பாடுவார், சூப்பராக பாடுவார். பாட்டும் நான் 1-2 பாட்டு கேட்டிருக்கேன். டான்ஸு நிறைய பார்த்துருக்கேன். பாட்டும் எங்கள் ஸ்கூலில் மியூசிக் காம்படிஷன்லலாம் பாடியிருக்கிறாரு. நல்லா பாடுவார். பாட்டு டான்ஸ் 2மே நல்லா பண்ணுவார். படிப்பு கொஞ்சம் ஆவரேஜ். அதான் இதில் வந்து ஆர்வம் இருந்ததுனால. ஆமாம், இது சினிமாவில் போகணுன்னு அவருக்கு இருக்கிறதுனால அது அந்த லைனுக்கு போயிடுது, அவ்வளோதான். ஆனால் இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், என்ன ஆகணும்னு ஆசை அப்படிலாம் கேட்டது உண்டா? கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க? அதான் 10th வரைக்கும் தானே படித்தார் அவர். அதுக்கப்புறமா ஸ்கூலை விட்டு போனதுனால இந்த இதெல்லாம் ஒன்றும் கேட்க. இப்போ சில பேரை வந்து நீ இன்ஜினியராக வருவியா, டாக்டராக வருவியான்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. இப்போ இவங்க 10th முடிச்சுட்டே இதுக்கு போயிட்டார், விஸ்காமுக்கு போயிட்டார். அதான் எங்கிட்ட சொல்லி 10th முடிச்சுட்டு ரிசல்ட் வந்ததும் பாஸ் பண்ணதும் எங்கிட்ட சொல்லிவிட்டு, நான் இந்த மாதிரி ஹாலிவுட்டுக்கு போகிறேன் மிஸ் சொன்னார். உனக்கு ஆல் த பெஸ்ட்டுப்பா விஜய், நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. அதுதான் நான் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்தில் தான் பார்த்தேன். ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம். சார், அந்த கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள், என்னெல்லாம் நடந்துச்சு? கல்யாணத்தில் அதான் சொல்கிறேன், பயங்கர கூட்டம் மேடம். நாங்கள் உள்ளே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கை கொடுத்துட்டு. எங்கே நடந்துச்சு? எந்த லொக்கேஷன்? அது எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. இன்விடேஷனை காமிச்சு நாங்கள் உள்ளுக்குள்ளேயே இன்விடேஷன் காமிச்சு தான் விட்டாங்க. அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்தினால வந்து ஒன்றும் பெருசாக பேச முடியல. கையை சும்மா ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டு போங்க மிஸ்ஸுன்னு சொன்னார். சாப்பிட்டு நாங்கள் வந்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரொம்ப கூட்டம் இல்லை, எல்லாம் இந்த இவங்கெல்லாம் வந்தாங்க. நடிகர் இவங்க மனோரமா ஆச்சி, கவுண்டமணி, செந்தில், இவங்கெல்லாம் வந்தாங்க. இந்த சிரிப்பு ஆக்டர்ஸ் எல்லாம் கூட 2-3 பேர் தெரியல எனக்கு, இவங்கெல்லாம் வந்தாங்க. அதனால் நம்ம இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுல்ல அவங்க ப்ரோக்ராமுக்கு. அதனால் நாங்கள் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கை குலுக்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எவ்வளோ பெருமையாக இருந்துச்சுன்னா வந்து உங்கள் ஸ்கூல்லேருந்து நீங்கள் சொல்லி கொடுத்த ஒருத்தவங்க சினிமாவில் வந்து இவ்வளோ பெருசாக சக்சீட் ஆகி. ஆமாம், அது எவ்ரி டே ஐ யூஸ் டு திங்க் ஆஃப் விஜய். அந்த அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நான் பார்க்குறச்ச மேலே 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 இவ்வளோ நன்னா நடிக்கிறாரு, இது மாதிரி ஸ்கூலில் தெரியவே இல்லையே. நமக்கு நடிப்பாங்கன்றது ஸ்கூலில் தெரியல, அவ்வளோவா தெரியல. டான்ஸு ட்ராமா 2ம் பார்த்துருக்கோம். டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடுவார் தெரியும், ட்ராமாவும் ஆர்கனைஸ் பண்ணுவார். அவரே டான்ஸும்
10 பசங்களை கூட்டி வச்சு டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் சொல்லி கொடுத்து அவரே ஆர்கனைஸ் கொரியோ பண்ணதும் அவரே பண்ணுவாரு. பண்ணுவார் அவரே. ஓகே. அதனால் அது மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். மற்றபடி பெருசாக அப்போ ஒரு 2-3 படம் தான் பார்த்தோம். அதுக்கு மேலே பெருசாக நிறைய வளர்ந்து வரும்போது இப்போ வந்து ஒரு கிரேட் ஹைட்டு. ஜனநாயகம் படம் தான் பார்க்கல இன்னும். சரி, இப்போ வந்து டான்ஸு, பாட்டு இதெல்லாம் வந்து தாண்டி ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஆர்வம் இருந்திருக்கா? இந்த ஸ்போர்ட்ஸில் பயங்கரமாக விளையாடுறது அதெல்லாம் எனக்கு அவ்வளவு விஜய் பார்ட்டிசிபேட் பண்ணாராங்கிறது ஞாபகம் இல்லை. இங்கே டான்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது, ட்ராமா நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படியே சுற்றி வளைச்சி சூப்பராக ஆடுவேன். எந்த வயசில் இவ்வளோ டான்ஸ் ஆடுன்னு நினச்சிப்பேன் நான். பிரமிச்சு பார்ப்பீங்க? அப்படி பிரமிச்சு பிரமிச்சு அடாடா, இப்படி ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. என்ன அப்புறம் ஃபேன்சி பைட்லாம் வைக்கும்போது ஒரு சமயம் வந்திருக்கிறேன். ஸ்கூலில் ஃபேன்சி பைட்னு ஒன்று நடத்துவாங்க, அதுக்கு 1 or 2 times வந்திருக்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி இவங்க கூட வந்தாங்களே, பின்னி கிருஷ்ணா கூட வந்தாங்க ஒரு தடவை ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ஃபேன்சி பைட்டுக்கு. அந்த மாதிரி விஜய் 1-2 தடவை வந்திருக்கு. அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இவங்க ஸ்கூலில் அவர் பிஸி ஆகிட்டதுனால இவங்க ஸ்கூலில் கூப்பிடலையா என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து ரீவிசிட் பண்ணாங்களா? ஏதாவது ஒரு ஆனுவல் டேக்கோ எதுக்கோ வந்து பார்த்ததுலாம் இருந்ததா? ஸ்கூலுக்கு வந்தாங்களா? சினிமாவில் பிஸி. 1 சினிமா, 2 சினிமா, 3 சினிமா, 10 சினிமா, அப்புறம் ஹையஸ்ட் பீக்கு அப்படின்னதுனால நீலாங்கரை போனதுக்கப்புறம் இங்கே வர முடியல. இங்கே இருக்கிற வரைக்கும் வந்தார். இங்கே அவங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் கூட எங்கள் கூப்பிட்டாங்க. அவங்க அப்பா சந்திரசேகர் வந்து கூப்பிட்டாரு. நான் போகல, எங்கள் வீட்டுக்காரர் போனார். பரவாயில்ல, எல்லாத்துக்கும் இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க டீச்சர்ஸ். அவங்க பிரதர் வந்து அந்த அம்மா சோபா சந்திரசேகருடைய பிரதர், அவங்க வந்து கூப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க பசங்களும் என்கிட்ட படித்தவங்க. எந்த பெஞ்சில் இருப்பார்? ஃபஸ்ட்டு பெஞ்சு. ஓ, ஃபஸ்ட் பெஞ்சா? ஆமாம், ஃபஸ்ட்டு பெஞ்ச். இப்போ நீங்கள் அவங்க டீச்சர்ன்றதுனால நிறைய பேர் கேட்பாங்களா உங்களை, விஜய் அவங்களுக்கு நீங்கள் தான் எடுத்தீங்களா, அவங்க கிட்ட ஆமா, எல்லாரும் பேசுறீங்களா? கேட்பாங்க என்னெல்லாம் கேட்பாங்க உங்கள்ட்ட இப்போ சுற்றி இருக்க ஆட்கள்? விஜய்க்கு நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்களா, ரொம்ப பெருமை. ஒருத்தர் இவர் இந்த கட்டடம் கட்டுறவர் பக்கத்தில் இப்படி தான் முடிச்சிருக்காங்க, இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. விஜயோடைய அவங்களே அவங்க மாமி சொன்னாங்க, சுரேந்தர் ஒய்ஃபு, இவங்க தான் விஜய் என் பையன் எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்தவங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன ரோட்லேயே காலில் வந்து விழுந்துட்டார். என்னங்க ரோடாக இருக்குது, நீங்கள் பாட்டு காலில் விழுறீங்கன்னு. அவர் விஜயோட, நான் டீச்சருங்கிறத விட நான் விஜயுடைய டீச்சர்னோடனே அப்படியே சாட்டாங்கம்மா காலில் விழுந்துட்டார். அவ்வளோ இது மதிப்பு. இப்போ கூட நேற்று கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, சுரேந்தர் ஒய்ஃபு, எல்லாம் இவங்க தான் எங்கள் குடும்பத்துக்கே டீச் பண்ணாங்க அப்படின்ட்டு. அந்த பையனும் எங்கிட்ட படித்தவன், அவங்க தங்கச்சி பல்லவியும் எங்கிட்ட படித்தவோ. அந்த இவன் பிரசாந்த், அவனும் ஏதோ ஒரு படத்தில் கூட வந்தானே, ஒரு வில்லனாக வந்தான், என்ன படம்னு ஞாபகம் இல்லை. பிரசாந்த் அவன் பேர். எல்லாரும் அவங்க குடும்பத்துக்கே நீங்க தான் எடுத்திருக்கீங்க. நீங்க ஆனா ப்ரெஷர் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நல்லா படிச்சிரு, இதுல கண்டிப்பா பாஸ் ஆயிடணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்களா அவர்கிட்ட? அது எங்கள் ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருமே வந்து பாஸில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காதுங்க. ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுதான் பாஸ் வந்து பிரச்சனையே இல்லை. பால் லோக்கில் அவங்க இருக்கிற வரைக்கும், வனிதா பட் இருக்கிற வரைக்கும் பாஸு தான். ஒரு ஆமாம், ஆல் கிளியர் தான். ஒரு பையன் பயிலானா கூட அந்த டீச்சரை அனுப்பிச்சிடுவாங்க. எந்த சப்ஜெக்டில் ஃபெயிலோ அந்த டீச்சர் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இவர் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனதெல்லாம் இருந்திருக்கா? அந்த மாதிரிலாம் நடந்தது? இல்லை. அதான் சொன்னேன், ஆவரேஜ் ஆன் ஹிஸ் ஸ்டடீஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்பயுமே லைக் டீச்சர்ஸோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இவர் என்ன மாதிரி ஃபேவரட், என்ன மாதிரி ஹெல்ப்லாம் உங்களுக்கு பண்ணுவார்? இப்போ எக்ஸாம்பிள் சாக் பீஸ் எடுத்து கொடுக்கறது, போர்டு அதெல்லாம் பண்ணுவார். என்னெல்லாம் பண்ணுவார்? சாக் பீஸ் எடுத்து கொடுக்கறது, யாராவது நம்ம திட்டி கோவத்தை காமிச்சா கூட, மிஸ் தாண்டா திட்டுறாங்க, பேசாமல் உட்கார்றா அப்படின்றவார். கோவமே மூஞ்சியில் காட்டவே மாட்டார். நான் பார்த்ததே இல்லை காட்டி. கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. இந்த ஸ்கூல் ஃபைட்ஸு விளையாட்டுக்கு அது மாதிரி ஒன்றும் பெருசாக எங்கள் ஸ்கூலில் வராதுங்க. அது மாதிரி ஏன் தெரியல, பெரிய ஃபைட்டெல்லாம் கிளாஸில் வராது. பசங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் கேங்கு வராது. வந்தால் உடனே பிரின்சிபலுக்கு போயிடும். அது அவங்களே கூப்பிட்டு கண்டுபிடிச்சி விட்ருவாங்க. அதனால் இங்கே வரைக்கும் அது வராது. இப்போ ஸ்கூலில் வந்து இந்த கிளாஸ் லீடரு இல்லை வந்து ஸ்கூல் பீப்புள் லீடர், இந்த மாதிரி குட்டி குட்டி எலெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா? அப்போவே அந்த ஆசைலாம் இருந்துச்சு அவங்களுக்கு? லீடர்ஷிப் மேலே ஒரு ஆசை, ஈர்ப்பு அந்த மாதிரி இருந்ததா? ஒரு லீடர் கிளாஸில் 7th-லையோ 8th-லையோ இருக்கிறது லீடராக இருந்திருக்காரு நினைக்கிறேன். ஆமாம், கிளாஸ் லீடராக. மெயினாக நீங்கள்
கெமிஸ்ட்ரி டீச்சர் வேற, இந்த லேப்ல நடக்கிற அட்ராசிட்டிஸ், கெமிக்கல்ஸ் மாத்தி போறது, இந்த மாதிரி ஃபன்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். அவங்க சின்ன வயசுல இருந்து இதே ஸ்கூல் தானா? ஆமாம், சின்ன வயசுல இருந்து 10th சின்ன வரைக்கும் வயசுலேருந்தே எனக்கு UKG ல தெரிஞ்சு இருந்து. 4th 5thலேருந்தே இங்கே தான் போல இருக்கு. நான் வந்து 4th என் பையன் அதாவது 1984 ஜாயின் பண்ணேன். ஐ ரிட்டையர்டு இன் 2008. ஏன்னா இப்ப வரைக்குமே வந்து விஜய் அவர்களோட பர்த்டே வருது அப்படின்னா அது பயங்கரமா கோலாகலமா வந்து திரையுலகம் எல்லாமே செலிப்ரேட் பண்ணும், ரசிகர்களா இருக்கட்டும். அப்போ அந்த ஸ்கூல் டைம்ல அவங்களோட பர்த்டேவை ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணதா இருக்கட்டும், பசங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா ஏதாவது? சாக்லேட் கொண்டு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அவ்வளோதான். ஆமாம், எல்லாரும் யாருக்கு பர்த்டேனாலும் ஸ்கூலில் சாக்லேட் கொண்டு கொடுத்துருவாங்க. ஹாப்பி பர்த்டே பாடிடுவோம். நாங்கள் அசம்பிளியில் நிறுத்தி பாட சொல்லிடுவோம். அந்த பையனை நிறுத்தி ஹாப்பி பர்த்டே டு யூ விஜய் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே. விஜய் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு தருணத்துல அடி வாங்கினதெல்லாம் இருந்திருக்கா? அதாவது தப்பு இல்லவே பண்ணி இல்லைங்க. மறந்து? இல்லை, அதுக்கு அவசியமே வரல, அது ஸ்கோப்பே வரல சொல்கிற மாதிரி. அது மாதிரி எனக்கு எந்த இன்சிடெண்ட்டும் ஞாபகம். நம்ம கொடுத்ததை படிச்சுன்னு வந்துட்டா அதுக்கு என்ன இருக்குது, அவசியம் இருக்குது? எல்லாருமே அதை பண்ணுவாங்க ஸ்கூலில், பயந்துன்னு படிச்சுன்னு வந்துடுவாங்க. இல்லைன்னா பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கில் அவங்க ஆன்சர் பண்ணி ஆகணும். அதனால அந்த சந்தர்ப்பமே எங்கள் ஸ்கூலில் வராது யாருக்குமே. இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல ஏதாவது பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதோ இல்ல பேரண்ட் வந்து இவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற விஷயங்கள் நடந்திருக்கு அந்த மாதிரி? இவனை பொறுத்தவரையில் ஒன்றும் இல்லை. 1-2 பேர் மார்க் வாங்கலைன்னு எப்போது சொல்லுவாங்க. சரி மேடம், நாங்கள் கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனை ஸ்பெஷலாக கூப்பிட்டு கைட்லைன்ஸ் கொடுத்து படிக்க வச்சு. இந்த ஸ்கூலை பொறுத்தவரை சென்டம் ரிசல்ட்டு தான். ஒன்றும் ஏதாவது ஃபெயில் ஆனால் கூட வெளியில் தள்ளி விட்ருவாங்க அந்த டீச்சரை. எந்த சப்ஜெக்ட்னாலும் அவன் ஃபெயிலோ அந்த டீச்சரை வெளியே தள்ளிடுவாங்க. அதனால் எல்லோரும் பயந்து தான் வேலை செய்யும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா, ரொம்ப Thank you, நன்றி. thank தேங்க்யூ you ஸோ so மச் much. ஃபார் யுவர் டைம். Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. We Care Super Shield 100 Ultra. Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now.